Hello viewers, welcome to Super Brain. Example 2.31 பார்க்கலாம். Write the following in scientific notation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க கொடுத்திருக்கிறத நம்மள scientific notationல சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. Scientific notationனா எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் அதை ஷார்ட்டா நம்ம எழுத முடியும். அதாவது ஒரு நம்பர் தள்ளி டாட் இருக்கணும் into 10 to the powerல எழுதுவோம். அதுதான் scientific notation. ஸோ இப்போ இதை வந்து நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு பவர் போட போகிறோம் இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத. ஸோ எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், ஒரு நம்பர் தள்ளி டாட் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதில் டெசிமல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்ல இந்த இடத்துல நமக்கு டெசிமல் இருக்கும். எப்பவுமே ஒரு நம்பர்னா அந்த நம்பருக்கு டெசிமல் எங்கே இருக்கும்னா லாஸ்ட்ல இருக்கும். அவங்க டெசிமல் கொடுக்கலன்னா ஸோ அங்கே இருக்கிற டெசிமல் மூவ் ஆகி எங்கே வரும் பார்த்தீங்கன்னா 5 பக்கத்தில் வரப்போகுது. ஸோ 5 போட்டுட்டு பக்கத்தில் டாட் வைக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பரும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0வாக தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு 0 மட்டும் போட்டாவே போதும். இல்லைன்னா இங்கே வெறும் 5 போட்டால் கூட ஓகே தான். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோஸ் இருந்தால் அதுக்கு வேல்யூ கிடையாது. இன்கேஸ் இங்கே ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா அந்த ஜீரோஸ்க்குலாம் வேல்யூ இருக்கும். அந்த ஜீரோஸ்லாம் போட்டு அந்த நம்பர் நம்ம போடுவோம். பட் எதுவுமே இல்லை, வெறும் ஜீரோஸ் இருக்குன்னா அதை நீங்கள் போடணுன்னே அவசியம் கிடையாது. into 10 to the powerல எத்தனை நம்பர் தள்ளி அந்த பாயிண்ட் மூவ் ஆச்சு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே இருக்கிற டாட் தான் மூவ் ஆகி வந்திருக்கு. இப்போ 1 2 3 4 5 6 7 பிளேசஸ் மூவ் ஆகி வந்ததுனால 7 போட்டுக்கிறோம். பட் எந்த சைடு மூவ் ஆச்சு பாருங்க, லெஃப்ட் சைடு மூவ் ஆகிட்டு நமக்கு இந்த இடத்துல வந்திருக்கு பாயிண்ட். ஸோ நமக்கு சயின்டிஃபிக் நோட்டேஷனில் சேஞ்ச் பண்ணும் போது இங்கே பாருங்க, லெஃப்ட் சைடு மூவ் ஆச்சுன்னா நமக்கு பவர் வந்து பாசிட்டிவ். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, நார்மலாக நம்பர் லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடு வந்து பாசிட்டிவ் இருக்கும், லெஃப்ட் சைடு வந்து நெகட்டிவ் நம்பர் போகும். இது வந்து லெஃப்ட் சைடா, இது வந்து ரைட் சைடு. ஆனால் நமக்கு சயின்டிஃபிக் நோட்டேஷனில் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம ஆப்போசிட்டில் எடுத்துக்கணும். இது நெகட்டிவ்னா நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கணும். இங்கே பாசிட்டிவ்ல இருக்க போதா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே நெகட்டிவ் அப்படின்னு எடுக்கணும். ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். இப்போ நமக்கு எந்த சைடு மூவ் ஆச்சு, லெஃப்ட் சைடு போச்சா, இங்கே பாருங்கள் லெஃப்ட். அதுக்கு நேராக சயின்டிஃபிக்கில் என்ன இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது. அப்போ பவர் வந்து நீங்கள் பாசிட்டிவில் போடணும். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். இன்கேஸ் வந்து சயின்டிஃபிக்கில் இருந்து நம்ம நார்மல் ஃபார்ம், அதாவது டெசிமல் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணோன்னா நம்பர் லைனில் எப்படி இருக்கோ அப்படியே எடுத்துக்கலாம். சயின்டிஃபிக் மாற்றும் போது மட்டும்தான் இந்த சைனை வந்து நீங்கள் ஆப்போசிட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஆனால் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஹோல் பவர் என்ன சொல்லியிருக்காங்க, 4 சொல்லியிருக்காங்க. அதை மறைக்காமல் போட்டுக்கோங்க. இந்த பவர் 4 வந்து இதுக்கும் இருக்குது, இந்த பவர் 4 இதுக்கும் இருக்குது. ஸோ தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாமா. ஸோ 5.0 அப்படின்றத 5னே எடுத்துக்கலாம். அப்போ 5 பவர் 4 அப்படின்ட்டு வந்துடும். இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, 10 பவர் 7 இருக்குது. அதுக்கும் பவர் வந்து என்ன வந்துடும், 4ன்னு வந்துடும். 5 பவர் 4 அப்படின்னா 5ஐ நம்ம 4 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். 5 5s are 25ஆ, இதுவும் வந்து 25ஆ. 25 into 25 பார்த்தீங்கன்னா 625 வரும். வேணும் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே 625 போட்டுக்கலாம். இன்ட்டு பவருக்கு பவர் இருந்தால் பவர் இன்ட்டு மல்டிப்ளை ஆகும். அப்போ 10 பவர் 7 4s are 28ன்னு நமக்கு கிடைக்கும். சயின்டிஃபிக் நோட்டேஷனில் சேஞ்ச் பண்ணோன்னா நமக்கு ஒரு நம்பர் தள்ளி தான் டாட் இருக்கணும். பட் நமக்கு டாட் எங்கே இருக்குது, இந்த கடைசியில் இருக்குது. அப்போ இங்கேருந்து மூவ் பண்ணி இங்கே கொண்டு வர போகிறோம் நம்ம டாட்டு. அப்போ இது என்ன ஆகும்னா 6.25 மாறிடும். ஸோ இங்கே வந்து டாட் வைக்கக்கூடாது, உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக நான் வச்சேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கேருந்து டாட் மூவ் ஆகிட்டு இங்கே வரப்போது. அப்போ 1 2 2 பிளேசஸ் மூவ் ஆகுதா. அப்போ 10 to the power of 2 போட்டுக்கிறோம். எந்த சைடு மூவ் ஆச்சு, லெஃப்ட் சைடு. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பவர் நம்ம கொடுக்கணும். ஸோ பாசிட்டிவ் பவர். அதுக்கப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள், 10 to the power of 28. அதான் மறக்காமல் போட்டுக்கோங்க. இதை அப்படியே எழுதிட்டு இதை வந்து விட்டுறக்கூடாது, இதை எழுதணும். இப்போ பாருங்கள் 6.25 போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. இது வந்து பேஸ்ன்னு சொல்லுவோம், இது பவர். அப்போ இதுக்கும் பேஸ் வந்து 10 தான், இதுக்கும் பேஸ் வந்து 10 தான். இப்படி இருந்துச்சுன்னா ஒரே பேஸ் எழுதி பவர் ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 30 அப்படின்ட்டு கிடைச்சிடும். அவ்வளோதான் இந்த சம். இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதில் பாருங்க, நமக்கு டெசிமல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதை சயின்டிஃபிக் நோட்டேஷனில் சேஞ்ச் பண்ண போகிறோம். சயின்டிஃபிக் நோட்டேஷனில் சேஞ்ச் பண்ணால் ஒரு நம்பர் தள்ளி நமக்கு டாட் இருக்கணும். இங்கே இருக்கிற நம்பரே பார்த்தீங்கன்னா இந்த 5 மட்டும்தான். ஸோ 5 போட்டுக்கலாம். 0.0ன்னு வச்சுக்கலாம். இன்ட்டு 10 to the powerல என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாயிண்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்கா. இங்கே இருக்க பாயிண்ட் மூவ் ஆகி எங்கே வரப்போகுது, 5 பக்கத்தில் இங்கே போகுது. அப்போ எத்தனை நம்பர் தள்ளி மூவ் ஆச்சு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 நம்பர் தள்ளி போச்சா. அதனால 8 போட்டுக்கிறேன். பட் அந்த டாட் வந்து எந்த சைடு மூவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மூவ் ஆகிட்டு போயிருக்கு. ரைட் சைடு அப்படின்னு சொன்னால் நம்ம நெகட்டிவ் போடணும். ஸோ பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் சொன்னேன் இல்லையா, ரைட் சைடுனா நெகட்டிவ் பவர் நமக்கு வரும்.
ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஹோல் பவர் 3 கொடுத்துருக்காங்க. இந்த பவரை மறந்து விட்டுட்டிங்கன்னா சம்மே தப்பாயிடும். அவ்வளோதான் சொல்லிட்டு விட்டுறாதீங்க. பவர் கண்டிப்பாக நீங்கள் போடணும். ஸோ இந்த பவர் வந்து இதுக்கும் இருக்குது இதுக்கும் இருக்குது. அப்போ 5 பவர் 5.0ன்னா 5 தானே, அப்போ 5 பவர் 3ன்னு போட்டுக்கலாம். இன் 10 to the power of -8 அதுக்கும் பவர் என்ன இருக்குது, 3ன்னு இருக்குது. 5 பவர் 3னா 5 × 5 × 5 என்ன வரும், நமக்கு 125 வரும். இப்போ இது பாருங்க, பவருக்கு பவர் தான், பவர் 2 மல்டிப்ளை ஆகும். அப்போ 10 to the power of இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது -24 நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு நம்பர் தள்ளி டாட் வைக்க போகிறோம். ஸோ இங்கே இருக்க டாட் வந்து என்ன ஆச்சுன்னா இங்கே மூவ் ஆகிட்டு இங்கே வரப்போகுது. ஓகே, அப்போ 1.25 போட்டுக்கலாம். அப்போ 10 to the power of எத்தனை நம்பர் மூவ் ஆகிட்டு வந்ததுன்னா 2 நம்பர் மூவ் ஆகிட்டு வந்தது. ஸோ எந்த சைடு மூவ் ஆச்சு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க டாட் தான் லெஃப்ட் சைடு மூவ் ஆகிட்டு இங்கே வந்தது. இப்போ லெஃப்ட் சைடுனா நமக்கு பவர் வந்து பாசிட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் 10 to the power of -24 இருக்குது. ஸோ 1.25 அப்படியே போட்டுக்கலாம். இன்டூ இங்கே பேஸ் 2 ஈக்குவலாக இருக்கிறதுனால சேம் பேஸாக இருக்கிறதுனால அதை அப்படியே போட்டுட்டு பவர் 2த்தையும் நம்மளால ஆட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே -24 இருக்குது. அப்படி வேற வேற சிம்பிள் இருந்துச்சுன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிட்டு 24லேருந்து 2 போனால் என்ன ஆகும், 22. பெரிய நம்பருடைய சிம்பிள் போடுவோம், மைனஸ் போடுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ இந்த நம்பரை நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷனில் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க நம்பரை சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நமக்கு டெசிமல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் இருக்குது. ஸோ இங்கே இருக்க டெசிமலை கொண்டு வந்து இங்கே வைக்க போகிறோம். அப்போ 3.0 அப்படின்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே எல்லாமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 தான் இருக்குது, ஒரு 0 மட்டும் போட்டுக்கலாம். இன்டூ 10 to the power of எத்தனை நம்பர் தள்ளி அந்த டாட் மூவ் ஆச்சுன்னா இங்கேருந்து பாருங்க, இங்கேருந்து இந்த 3க்கு வரணும் இந்த டாட். ஸோ 1 2 3 4 5. ஸோ 5 நம்பர் தள்ளி மூவ் ஆயிருக்கு. ஆனால் எந்த சைடு மூவ் ஆச்சு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மூவ் ஆயிருக்கு. ஸோ லெஃப்ட் சைடு அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் பவர், அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஹோல் பவர் 3ன்னு கொடுத்துருக்காங்க. மறக்காம அந்த ஹோல் பவர் 3யை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்டூ இப்போ இதுவும் அதே மாதிரி தான் நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷனில் சேஞ்ச் பண்ணப்பறம் இப்போ ஒரு நம்பர் தள்ளி டாட்னா 2.0 அப்படின்ட்டு வந்துடும். ஏன்னா எல்லாமே ஜீரோஸ் தான் இருக்குது, அதுக்கப்புறம் எந்த நம்பரும் இல்லை. இன்ட்டு 10 to the power of எத்தனை நம்பர் தள்ளி அந்த டாட் மூவ் ஆச்சுன்னா இங்கே இருக்க டாட் எதுவுமே கொடுக்கலன்னா லாஸ்ட்டில் டாட் இருக்கிறதா அர்த்தம். ஸோ இங்கே இருக்கிற டாட் மூவ் ஆகிட்டு இப்போ 2 பக்கத்தில் வரப்போகுது. அப்போ எத்தனை நம்பர் தள்ளி மூவ் ஆகுது, 1 2 3 நம்பர் தள்ளி மூவ் ஆகுது. அப்போ 3 போட்டுக்கலாம். பவர் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக பார்க்கணும்னா லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது. ஸோ லெஃப்ட் சைடு அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் பவர். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஹோல் பவர் 4ன்னு கொடுத்துருக்காங்க. இதையும் மறக்காமல் போட்டுக்கோங்க. இந்த பவர் பார்த்தீங்கன்னா இதுக்கும் இருக்குது இதுக்கும் இருக்குது. அப்போ தனித்தனியாக போட்டுக்கலாமா, 3.0 அப்படின்னா 3 தானே, இப்போ 3 பவர் 3ன்னு போட்டுக்கலாம். இப்போ இது பாருங்க 10 to the power of 5, அதுக்கும் பவர் என்ன இருக்குது, 3 இருக்குது. 2.0னா 2 தானே, இப்போ 2 பவர் 4ன்னு போட்டுக்கலாம். இன்ட்டு 10 பவர் 3 அதுக்கும் பவர் என்ன இருக்குது, 4 இருக்குது. சரி, இப்போ 3 பவர் 3னா எவ்வளோ, 3 × 3 × 3யா, அப்போ 3 பாருங்க 3 × 3 × 3 3 தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். 3 3s are 9 9 3s are 27 கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா பவருக்கு பவர் இருந்தால் பவர் 2 மல்டிப்ளை ஆகும். அப்போ 5 3s are 15 ஆகிடும். 2 பவர் 4 அப்படின்னா 2 4 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். 2 2s are 4 2 2s are 4 4 4s are 16 நமக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா 10 பவருக்கு பவர் இருந்தால் பவர் 2 மல்டிப்ளை ஆகும். அப்போ 12ன்னு கிடைச்சிடும். சரி, இப்போ பாருங்க நம்ம இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே 10 to the power இருக்கிறதுனால இது தனியாக எழுதிக்கலாம். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, அப்போ 27 × 16 போட்டுக்கலாம். 7 6 are 42 பேலன்ஸ் 4. இது பார்த்தீங்கன்னா 12 + 4 வந்து 16 வரும். இது 7 2 ஆட் பண்ணால் நமக்கு 432 நமக்கு கிடைக்குது. ஸோ 432 போட்டுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா பேஸ் 2ம் ஈக்குவலாக இருக்குது, அதனால ஒரே ஒரு பேஸை போட்டு பவர் 2த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பவர் என்ன இருக்குது, 15ம் 12ம் இருக்கா. ஸோ 2த்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 27 கிடைக்குமா. ஸோ 27 போட்டுக்கலாம். ஆனால் நம்ம இப்படியே ஆன்சர் சொல்லக்கூடாது. ஏன்னா சயின்டிஃபிக் நோட்டேஷனாக ஒரு நம்பர் தள்ளி டாட் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா டாட் வந்து நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்க டாட் மூவ் ஆகி இங்கே வரப்போகுது. அப்போ என்ன ஆகும், 4.32 × 10 to the power of எத்தனை நம்பர் தள்ளி டாட் மூவ் ஆச்சு, 1 2 நம்பர் தள்ளி டாட் மூவ் ஆச்சு. எந்த சைடு மூவ் ஆச்சு, ஸோ இங்கேருந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆனதுனால பவர் வந்து பாசிட்டிவ். கண்டிப்பாக அந்த பவர் பாசிட்டிவ் நெகட்டிவாக நம்ம போட்டு தான் ஆகணும், இல்லைன்னா சம்மே தப்பாயிடும். இன்ட்டு 10 to the power of 27. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4.32 அப்படியே இருக்கட்டும். இது ரெண்டும் பேஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால அப்படியே போட்டுட்டு பவர் 2த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 2வையும் 27ஐயும் ஆட் பண்ணால் 29 அப்படின்னு கிடைச்சிடும். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம்.
ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டிவைட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இதை வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ 4.0 வந்துருமா இன்ட்டு 10 to the power of எத்தனை நம்பர் தள்ளி இந்த டாட் மூவ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாட் இங்கே இருக்கும். ஸோ இங்கேருந்து எங்கே மூவ் ஆயிருக்கு 4 பக்கத்தில் மூவ் ஆயிருக்கு. அப்போ 1 2 3 4 5 6 அப்போ இங்கே 6 போட்டுக்கலாம். எந்த சைடு மூவ் ஆச்சு? லெஃப்ட் சைடு மூவ் ஆனதுனால பாசிட்டிவ் பவர் இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல் பவர் 3 இருக்கு. டிவைடட் பை சிம்பிள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை சயின்டிஃபிக் நோட்டேஷன் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு நம்பர் தள்ளி டாட் வைக்கணும். ஸோ ஒரே ஒரு நம்பர் தான் இங்கே இருக்குது 2 இருக்குது. அப்போ 2.0 அப்படின்னு போட்டுக்கலாம். இன்ட்டு 10 to the power of எத்தனை நம்பர் தள்ளி டாட் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இங்கே டாட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு டாட் கொடுக்கல. அப்போ கொடுக்கலன்னா லாஸ்ட்ல இருக்கிறதா அர்த்தம். இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து இங்கே வந்து இங்கே 2 பக்கத்தில் டாட் மூவ் ஆக போகுது. எத்தனை நம்பர் தள்ளி மூவ் ஆகுதுன்னு பாருங்க. 1 2 3 4 5 நம்பர் தள்ளி மூவ் ஆகுது. ஆனால் எந்த சைடு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போகுது. ஸோ ரைட் சைடு போனால் நம்ம நெகட்டிவ் பவர் போடணும். ஓகே, இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஹோல் பவர் 4ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்க இங்கே டிவைடட் பை சிம்பிள் இருக்கிறதால இதை நியூமரேட்டர்லையும் இது டினாமினேட்டர்லையும் நம்ம எழுதிக்கலாம். 4.0 அப்படின்னா 4 தான். அப்போ 4 பவர் 3 அப்படின்னு எழுதிக்கலாம். இன்ட்டு 10 to the power of 6 the whole power 3ன்னு எழுதிக்கலாமா? இங்க என்ன இருக்கு? டிவைடட் பை சிம்பிள். அதே மாதிரி 2.0னா 2, 2க்கு பவர் என்ன இருக்கு? 4 இருக்கு. இன்ட்டு 10 to the power of -5 the whole power 4ன்னு இருக்கு. ஓகே, இங்க பாருங்க 4 power 3 அப்படின்னா 4 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? 4 4 16 16 into 4 வந்து 64 நமக்கு கிடைக்கும். இன்ட்டு 10 to the power of பவருக்கு பவர் இருந்தா பவர் 2 மல்டிப்ளை ஆகும். ஸோ 6 3s நமக்கு வந்து 18 அப்படின்னு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு? டிவைடட் பை சிம்பிள் இருக்கா? அதை வந்து நான் இப்படி எழுதிக்கிறேன், பைல போட்டு எழுதிக்கிறேன். இதை எடுத்துட்டு வந்து இங்க எழுதிக்கலாம். 2 power 4 அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 into 2 into 2 into 2 அப்ப என்ன ஆகும்? 2 2s 4, இதுவும் வந்து 4 4 4s 16 அப்படின்ட்டு வரும். இன்ட்டு இங்க என்ன இருக்கு? 10 to the power of பவருக்கு பவர் தான் பவர் 2 மல்டிப்ளை ஆகும். ஸோ மைனஸ் சைன் இருக்குல்ல, மைனஸ் போட்டுக்கிறேன். 5 4s 20 அப்படின்ட்டு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. 16 டேபிள்ல நமக்கு 4 times 64 வரும். இல்லைன்னா நீங்க 4 டேபிள கூட நீங்க கேன்சல் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, இது 4 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். 4 டேபிள இது 1 டைம் போடலாம். பேலன்ஸ் 2 இருக்குமா? 24 வந்து 6 டைம்ஸ் போட்டுக்கலாம். இப்போ 4 டேபிள இது 1 டைம், இது 4 டைம் நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு 4 டைம்ஸ் கேன்சல் ஆயிடுச்சா? இப்போ என்ன கிடைக்குது? நமக்கு 4 வருது. இன்ட்டு இங்க என்ன இருக்கு பாருங்க? 10 to the power of 18 இருக்கு. ஆனா டினாமினேட்டர்ல என்ன இருக்கு பாருங்க? 10 to the power of -20 இருக்கா? இங்க 1 தான் இருக்கு. ஸோ 1 into 10 to the power of -20 இது 1 தான் கிடைக்கும். ஆனா பவர் வந்து மைனஸ்ல இருக்கா? இதை எடுத்துட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? நியூமரேட்டருக்கு கொண்டு போக போறேன். எப்பவுமே டினாமினேட்டர்ல இருக்கிறத நியூமரேட்டருக்கு கொண்டு போகும்போது பவருடைய சைன் வந்து சேஞ்ச் ஆகும். அப்ப அந்த -20 நான் +20 எழுதிக்க முடியும். எப்ப? நியூமரேட்டருக்கு கொண்டு போகும்போது. ஸோ இதை நான் நியூமரேட்டர்ல எடுத்து போய் எழுதிட்டேன். இப்போ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு இது வந்து ரெண்டுமே சேம் பேஸா இருக்கிறதுனால ஒரே பேஸ் போட்டுட்டு பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ 18யும் 20யும் ஆட் பண்ணா 28 நமக்கு கிடைக்கும். ஸோ இது சயின்டிஃபிக் நோட்டேஷன் ஃபார்மில் எழுதும் போது ஒரு நம்பர் தள்ளி டாட் வைக்கணும் அப்படின்றதுனால நான் 4.0 அப்படின்னு எழுதிக்கிறேன். அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.